நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அலமேலக்கா அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை போலடி நடந்துக்கிட்டு புழுவில் கூட்டிகிட்டு நடராத்திரில் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சாண்டி. கேட்டு அப்படியே வசந்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். வசந்தி அக்கா கிட்ட தான் நல்லா பேசுவாங்கல்ல. நீங்கள் இடமே வேணாம். ஏட்டி மறுபடியும் அந்த சத்தம் கேட்குதுடி. ஆமாண்டி எறி ஓட்டத்தை. ஐயோ அம்மா ஓடு ஓடு. ஏட்டி என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒரே இடத்துல தானடி நின்றுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு ஏட்டி அது கேட்டியா? யாரோ என் பேரை கூப்பிடுறாங்கடி. ஏட்டி ஆமாட்டி சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ பேய்க்கு உன்னையே தான் பிடிச்சிருக்கு போல. நீ பார்த்து பேசிட்டு என்னன்னு வாடி, ஆளை விடுறே, நான் கிளம்புறேன். அடிப்படுபாவி, நீனா ஒரு ஃப்ரெண்டா? தள்ளுடி. ஏய் நில்லுடி, நானும் வரேன். இந்த மாதிரி ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்க, 10 நாள் ஆனாலும் நீ என்னை கூட வர முடியாது. ஆளை விடுறி. சின்ன பொண்ணு யாருடி அது? எங்க தாத்தா. ஏன்டி நீ வேற? எனக்கு யாருன்னு தெரியல. திரும்ப கேட்டி, எப்பவும் நீ தானே ஃபர்ஸ்ட் போவ, நீ போடி. அஸ்கு புஸ்கு அப்பளம் வட, எப்போ பாரு என்னையே முன்னாடி தள்ளுறதுல நில்லடி நீ. கேட்டி பக்கத்துல வர சவுண்டு கேக்குதுரி. அம்மா ஏக்கா நீ தானா? பயந்தே போயிட்டங்க. பயந்து போறாங்க. பயந்து போய் நீ இப்படி ராத்திரில வந்தா உங்களை பார்த்து நான் தான் பயப்படணும். அவன் என்னடி ஒத்த கால தூக்கிட்டு என்னம்மா பண்றா? கராத்தா உனக்கு வேணா கத்து கொடுக்குதா? இல்ல எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு வாங்கி பாரு. இத வேற பைத்தியக்காரி. நேரம் கட்ட நேரத்துல ஏடி என்னடி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அக்கா அதை ஏங்க கேட்குறேன். நம்ம அலமேல அக்கா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் வீட்டில் இருந்துச்சுல்ல. ஆமா, என்னாச்சு? அக்கா இந்த டைமில் வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சாங்கக்கா. என்னடி சொல்ற? என்னக்கா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? அப்போ அக்கா இங்கேயும் வரலையா? அது இங்க வந்துச்சா? இங்க வந்துச்சுன்னா நான் வந்து இந்த விஷயத்தை புதுசா கேட்க போறேன். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமாக்கா அதை பற்றி விசாரிக்கலான்னு தக்கா வந்தோம். ஐயோ இங்க எதுவும் வரலடி. சரிக்கா அப்போ வா அந்த பக்கம் போய் பார்ப்போம். சாந்தி அக்கா வெளியே போவா. அவளா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பா, அவளை விடு. அவங்க இங்க வந்தா என்கிட்ட சொல்லாம எப்படி இருப்பா? வா நம்ம அந்த பக்கம் போய் தேடுவோம். உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போயிருந்தா என்ன பண்றது? ஆமாக்கா அது வேணா ரைட்டு தான். சின்ன பொண்ணு அதான் சொன்னேன். ஆமாக்கா அதான் சொன்னேன். இருந்தாலும் வாங்கிட்டு வரணும்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். சரி சரி ஒன்றும் இல்லை நினைச்சதெல்லாம். சரி வாங்க போலாம். சரிக்கா வா. ஏடி நீ என்னடி காலை என்ன தூக்கி வச்சுக்கிட்டே நிற்கிறா? ஒழுங்கா இறக்கி வச்சுட்டு பாடி போய் தேடுற வேலையை பார்ப்போம். நான் என்ன இறக்க முடியாம இருக்கேன். இரு கொஞ்சம் காலை அப்படி நீட்டி பார்க்குறேன். ஏக்கா காலு சரியாயிடுச்சு. என்னக்கா ஓமல பட்டுருச்சா? ஏடி உதைக்கிறது உதைச்சுட்டா பட்டுதா படலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? செருப்ப கைட்டி அடிப்பா. ஒழுங்கு மேலே போ. இருக்கிற டென்ஷன்ல உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுக்கு மேல எத்தனை பண்ண அவ்வளவுதான் உனக்கு. எப்பா நல்ல வேலை கொடுத்த அடிக்கி அக்கா உனக்கு ரிப்பீட் கொடுத்துருக்கணும்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். அப்படியே அந்த சாக்கில் அக்காவை அடிச்சு விட்டாச்சு. சூப்பர் ஜாலி. சும்மா இருக்க மாட்டாயா? எப்ப பாரு வந்து பம்புழுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஏடி என்னடி இவ்வளவு தூரம் வந்துட்டு அக்காவை காணும்? கால் வலிக்குதுமா. எனக்கும் தாம்மா உக்காந்துருந்து போலாமா? சரிடி. என்னம்மா சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்க. அவங்களுக்கு ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு காலையில் பேசிக்கலாம். இங்கே எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு தான் பார்த்தேன். இதுக்கு மேலே நடக்க முடியலம்மா. ஏறுமா. அங்க பாருமா. என்னடி? பாருமா சின்ன பொண்ணக்கா மயிலக்கா வசந்தி பெருமாளா இருக்காங்க. ஐயோ இவங்க என்னத்துக்கு இந்த நேரம் இருக்காங்க? ஒருவேளை வீட்டில் நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. சரி இவங்கள பார்த்தா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க.
ராத்திரில எதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸுக்கு நம்ம போகலாம் இந்த பக்கமா. ஏட்டி அந்த பக்கம் திரும்பங்கடி. ஏமா ஏதோ வேற விஷயமா வந்திருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் சொன்ன மாதிரி காலையில் இருக்கலாம்டி, போங்க. கால் வலிக்குதேம்மா, கொஞ்ச நேரம்டி பொறுத்துக்கோ. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அக்கா அங்க திரும்பி பாரு. என்னடி? ஐயோ அக்கா அங்க பாரு, அலமேல அக்கா. ஐயோ பார்த்துட்டாங்க போடியே, என்ன பண்றது? கேட்டி எங்கிட்ட போயிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க நிக்கிறத பார்த்துட்டு கூட நிக்க மாட்டீங்களா? இல்ல சித்தி, அது வந்து நான் வந்து போய்கிட்டு அப்பனா நாங்க முக்கியம் இல்லை அப்படித்தானே? அலமேல அக்கா நீ சொல்லு. ஏட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைண்ணா, இந்த ராத்திரியில் பொட்டியை தூக்கிட்டு எங்கே போகிற? ஒன்றும் இல்லை, பழைய துணியெலாம் வீட்டில் இருந்துச்சா, அதனால எடுத்துகிட்டு வரலான்னு. யார்கிட்டக்கா கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் நாங்கள் நம்பவும் நினச்சிட்டு இருக்கியா? அக்கா எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா அலமேலு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் மறைச்சு என்ன பண்ண போற நீங்க? என்ன ஆச்சு? நாங்களா இல்லையா உனக்கு? எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லடி, உங்களுக்கு நைட்டு எதுக்கு தொந்தரவாக கொடுக்கக்கூடாதுன்னு தான் காலையில் வந்து பேசிக்கலான்னு. ஆமா, நாங்க உன்னைய தொந்தரவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாரு. எப்ப பாரு ஏன் அலமேலு நீ வேற? அப்படி சொல்லுக்கா, அவங்கள தான் நம்ம அக்காவா பார்த்தோம், நம்மளெல்லாம் அப்படி ஒன்றும் பார்க்கல போல அவங்க. அப்படிலாம் சொன்னாதே சின்ன பொண்ணு, நான் இப்போ கூட உன் வீட்டுக்கு தான் எடுத்து போகலான் இருந்தேன். நல்லா சொல்லுக்கா, நம்பிட்டேன். என்னம்மா ஆமா இல்லை அப்படின்ட்டு படித்த பொண்ணு தானே, நீ அதை சொல்லலாம்ல. நான் ராத்திரியில் அம்மாவை கூட்டிகிட்டு எது கஷ்டப்படுறீங்க? அப்படி சொல்லுங்க சித்தி, இவ்வளோ தான் நாங்கள் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தோம். அடங்கவே மாட்டீங்க, முன்கோவம் தான் எல்லாத்துக்கும். விட்ரி. சரி இப்போ எங்கே போவீங்க நீங்கள்? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லைன்னா வாங்கக்கா, வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கோங்க. உனக்கு எதுக்கிட்டே சிரமம்? இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, நாங்கள் அப்படியே போயிடுவோம். ஏட்டி சின்ன பொண்ணு போகலாமா? போகலாம்க்கா. நமக்கு என்ன, நம்ம சொல்கிறது என்ன இவங்க என்ன கேட்கவா போகிறாங்க? இவங்க பெரிய ஆள், பெரியதவங்க யாருன்னா கூப்பிட்டா தான் வருவாங்க. நம்மளாம் யார், சும்மா அக்க பக்கமாக பேசிக்கிட்டு இருந்தவங்க தானே. ஏட்டி என்னட்டி இப்படிலாம் பேசுகிற? அப்படின்னா நாங்கள் சொல்கிறது ஒழுங்கு மாதிரிதான் கேளு, வா நட. அலமேலு, உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், அதை முதல்ல மறந்துடாத. யார் இருந்தாலும் இருக்கலனாலும் நாங்கள் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுன்னா என்னக்கா சும்மாவா? அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. அக்கா பல தடவை நீ சொல்லியிருக்க, கஷ்டம் வரும்போது நான் இருக்கேன்டி, என்ன கஷ்டம் வந்தாலும் பாருங்கன்ட்டு. அப்போ உனக்கு கஷ்டம் வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோமாக்கா? அப்படி கேள்றி நல்லா, அப்போ பார்த்து நல்லா மண்டையில் உரைக்கி தானே பார்ப்போம். வீட்டு விடுமுறை அக்காவே ஏதோ டயர்டாக இருக்கு, ஏதோ மண்டை குழம்பு பாவம் அவஸ்தப்படுத்து போலவா, நம்ம கூப்பிட்டு போகலாம். சின்ன பொண்ணு மன்னிச்சிருடி. அப்படியே கட்டுப்பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அப்படியே சமாதானப்படுத்துறது போ. சரி ஏந்திரி, மன்னிச்சிட்டேன். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்ந்திடும் போதில் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வாரம் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் கூட வரும். அப்படியே ஃபேமிலி சாங்க போட்டு முடிச்சிடுறது. சரி வாங்கடி, என் தோட்டத்தை வீட்டுக்கு போகலாம். ஆமாக்கா, இந்நேரத்தில் நானும் எங்கள் வீட்டுக்கு போவேன். மயிலு நேரத்துக்கு அவ்வளோ தூரம் அலையணுமாடி? ஏட்டி இருந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு வரணும்ல. சொல்லிக்கலாம், ஃபோனை கொடு, நான் என்கிட்ட பேசிக்கிறேன். வேணாண்டி நான் சொன்னா அவரே புரிஞ்சுப்பாரு. அப்புறம் என்ன சொல்லு, நான் எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். ஏட்டி அக்கா என்ன ஏட்டி போட்டின்னுக்கிட்டு இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான். எத்தனை தடவை அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. போ, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் சந்தோஷமாக தூங்குறோம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோக்கா, கஷ்டம் யாருக்கும் என்னைக்கும் நிலையானது கிடையாது, சந்தோஷமும் அப்படிதான். சரியா? வா. 1000த்துல ஒரு வார்த்தையை சொன்னா பாரு சின்ன பொண்ணு, சூப்பர் டி. எப்பா தேவி முகத்துல இப்ப தாண்டி சிரிப்பு வருது. ஆமாக்கா, இந்த புள்ளிவை என்ன பண்ணோம்? சரி வாங்க போலாம். சோனி தூங்கிக்கிட்டே இருக்கா பாரு. தூக்கம் வருது சித்தி. சரிடா வா, பக்கத்துலதான் இருக்கு தோட்டத்தை வீடு, போலாம். சரி பெரியம்மா, நல்ல வேலை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா இந்த அம்மா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடக்க விட்டுக்குமோ. பாத்தடி அவளுக்கு குசும்ப.
என்ன பண்றது, சின்ன பொண்ணு சித்தியா இருக்கால, அப்படித்தான் பேச தோணும் அவளுக்கு. சரி சரி நடைய கட்டு சின்ன பொண்ணு. டீ ரொம்ப தேங்க்ஸ் ரீ. அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இந்த அக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிரும், வாங்கடி தூங்க போலாம். சரி சரி வாங்க, நானும் இன்னைக்கு இங்கே தூங்கிறேன், பக்கத்துல தானே வீடு. நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு, கடவுள் தந்த வர உனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அம்மா கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.